வெல்கம் டு அமிர்தாலயா சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது வேப்பம்பூ ரசம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். வேப்பம்பூ ரசத்துக்கு தேவையானது வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் ஆயில், புளிஜல நீர்க்க ஒரு சின்ன 4 டம்ளர் கரைச்சி வச்சுருக்கேன். அரை ஸ்பூன் கடுகு, மிளகு 1 ஸ்பூனு, ஜீரகம் 2 ஸ்பூனு, கொஞ்சமாக 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, வேப்பம்பூ நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் வேப்பம்பூ, அதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் வாசனைக்கு பெருங்காயம், கருவேப்பிலை 1 இனுக்கு, காரத்துக்கு 1 வரமிளகா அல்லது 2 போடலாம். கொஞ்சமாக ஒரு சும்மா ஒரு வெள்ளைக்கட்டி சின்னதாக இருக்கணும். வெள்ளைக்கட்டி அந்த வேப்பம்பூ கடுக்காது இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ரசத்துக்கு. இப்போது கடுகு, ஆயில் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன் அல்லது 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு, அரை டீஸ்பூன் போகிறோம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக ஜீரகம் வாசனைக்கு பொரிச்சுக்கணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாய் போட்டுண்டு கருவேப்பிலை, அதுலேயே வேப்பம்பூ போட்டு விடணும். நல்லா ஒரு பெரட்டிண்டு வேப்பம்பூ நல்லா பொரிஞ்செடுத்து புளிஜலை நல்லா நேர்க்க கரைச்சி அதில் நல்லா ஒரு 4 சின்ன டம்ளர் அளவு 4 விட்டுண்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுண்டு மஞ்சப்பொடி. இது நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இந்த வெல்லம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த வெல்லத்தை அதிலையே போட்டுடுங்க. எல்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மிளகு ஜீரா பொடி போட்டு இறக்கினா போதும். நல்லா கொதிக்கணும். பச்சை புளி வாசனை போகணும். ஏன்னா அந்த வேப்பம்பூ, மஞ்சப்பொடி, உப்பு, காரமெல்லாம் ஒன்று போல் பிடிக்கணும்ல. நல்லா பிடிச்சதுக்கப்புறம் இந்த மிளகு ஜீரகத்தை அதில் போட்டுடணும். இந்த மிளகு ஜீரகம் போட்டுண்டு இந்த பெருங்காயம் போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். இறக்கினா போகிறோம் ரசத்துக்கு. இந்த ரசம் குழந்த பிறந்த உடம்பில் சாப்பிட்றவாளுக்கு ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்தில் தக்காளி அது இதுன்னு போட்டுக்காத, கொஞ்சம் புளி, வேப்பம்பூ புண்ணு ஆற்றுறதுக்கு, குளிர்ச்சிக்கு எல்லாமே இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் வாரத்தில் அல்லது 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த ரசம் பண்ணி சாப்பிடுங்க. நல்லா கொதிக்கிறது. இதை இறக்கினா இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிண்டா போகிறோம். ரசம் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிண்டு சூடாக சாதத்தை வச்சுண்டு பரமாறலாம். வேப்பம்பூ தனியாக பொரித்து போட்டும் சாப்பிட்லாம். நெய்யில் பச்சடி, ரசம் இந்த மாதிரி பண்ணின்னு சாப்பிட்லாம். எல்லோரும் நீங்களும் சமைச்சு பார்த்துட்டுங்க. வேப்பம்பூ ரசம் ரெடி. நீங்களும் எல்லாம் சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.